தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ்ன்ற கான்செப்ட் இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 150 படத்துக்கு மேலே திரையரங்குகள் கிடைக்காத காரணத்தினால ஹோல்டில் இருக்கிற நிலைமையில் இப்போ அந்த ரீரிலீஸ்ன்ற கான்செப்ட்னால பழைய படங்களை எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. தளபதியின் கில்லி படத்தையொட்டி நிறைய திரைப்படங்கள் இன்றைக்கி ரீரிலீஸ்க்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீரிலீஸ்னு சொல்லிவிட்டு எந்த படத்தை வெளியிட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் பழைய ப்ரொடியூசரே மறுபடியும் பணம் சம்பாதிச்சுட்டு போனோமா, புதுசாக வர கலைஞர்கள் நிறைய புதிய படைப்புகளை எடுத்துகிட்டு தியேட்டரு கிடைக்காமல் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் மிகப்பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகும். அப்போ சின்ன படங்கள் தியேட்டரு கிடைக்காத காரணத்தினால ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நடுவில் இருக்கிற இந்த டைமில் தான் சின்ன படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனால் அந்த நேரத்துலையும் ரீரிலீஸ்னு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு பெரிய ஹீரோக்களோட படத்தை ரீரிலீஸ் பண்ணி அப்போவும் புதிய படைப்புகளுக்கும் சின்ன படங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காம தடுக்கிறாங்க. அப்படின்னு ரசிகர்கள் ரீரிலீஸ் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ரீரிலீஸ் கான்செப்டை பற்றி பொதுமக்கள் ஆகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.